ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது தித்திக்கும் தீபாவளி என்கிற சிறுகதை. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். தித்திக்கும் தீபாவளி. அது ஒரு அந்தி மாலை பொழுது. கதிரவன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கும் நேரம். அபிராமி கை நிறைய பைகளுடனும் வாய் நிறைய சிரிப்புடனும் தன் வீட்டிற்குள் நுழைந்தாள். விளையாடி கொண்டிருந்த கண்ணனும் கண்மணியும் உற்சாகத்துடனும் சந்தோஷத்துடனும் வந்து கொண்டிருந்த தங்கள் தாயை கண்டதும் ஓடோடி வந்தனர். ஹை, அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு. அம்மா, தீபாவளிக்கு எங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டியாம்மா கேட்டான் கண்ணன். ஆமாண்டா செல்லங்களா, அம்மா உங்களுக்கு புது ட்ரெஸ், பட்டாசு, வெடி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக 2 பேரும் மோதிரம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அம்மா இன்னைக்கு அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிஜமாவாமா? தன் பெரிய கண்களை அகல விரித்து கேட்டாள் கண்மணி. அம்மா காட்டுமா இப்போவே. தன் கையில் இருந்த பையை பிரித்து எடுத்து அவர்களிடம் காட்டத் தொடங்கினாள் அபிராமி. ட்ரிங் ட்ரிங் அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்டு எழுந்தாள். ச்சே, எல்லாமே கனவா? அடித்து கொண்டிருந்த அலாரத்தை நிறுத்தினாள் அபிராமி. கண்களை கசக்கி கொண்டு நேரத்தை பார்த்தாள். மணி 6 ஆகியிருந்தது. கனவுல வந்தது எல்லாம் நிஜத்தில் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த தீபாவளிக்காவது நல்ல துணி எடுத்து கொடுக்கணும். அந்த பிஞ்சு குழந்தைங்க முகத்தில் சந்தோஷ சிரிப்பை பார்க்கணும். கண்ணன் போன வருஷமே பட்டாசு கேட்டான், வாங்கி தரவே முடியலை. இந்த வருஷமாவது வாங்கி தரணுமே கடவுளே என்று நினைத்து கொண்டே படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டாள். அபிராமி ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாள். பெண்களின் ஆடைகள் தயாரிக்கும் கம்பெனி அது. எத்தனை உருப்படி தைக்கிறாளோ அதற்கு ஏற்றவாறு கூலி. வாரத்திற்கு ஒரு முறை கூலி கிடைக்கும் அவளுக்கு. அவளுடைய கணவன் குடித்து குடித்தே போய் சேர்ந்து விட்டான். இவள் தைக்கும் வருமானத்தில் தான் குடும்பத்தை ஓட்டுகிறாள். 2 குழந்தைகள். பெரியவன் கண்ணனுக்கு 7 வயது, கண்மணிக்கு 5 வயது. கண்மணிக்கு பட்டுப்பாவடை சட்டை போட வேண்டும் என்று ஆசை. வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாள் குழந்தை பாவம். இன்னும் 2 நாட்களில் தீபாவளி. இந்த வருடம் போனஸ் பணத்தில் கண்மணிக்கு பட்டுப்பாவடை சட்டையும் கண்ணனுக்கு ஷெர்வானியும் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் அபிராமி. கூடவே ஓனர் நந்தினி மேடத்திடம் கொஞ்சம் பணத்தை கடனாக கேட்டு வாங்கி 2 பேருக்கும் மோதிரம் வாங்கி தர வேண்டும் என்று ஆசை அவளுக்கு. தீபாவளி அன்று காலையில் இட்லி, மதியம் கறிக்குழம்பு சோறு, நைட்டுக்கு பூரிக்கிழங்கு, இது எல்லாவற்றையும் குழந்தைகளுக்கு செய்து தர வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. இப்படி எத்தனை ஆசைகள்! அபிராமிக்கு கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது. அம்மா, அம்மா, கறிக்குழம்பு செய்யுமா, எவ்வளவு நாள் ஆச்சு நீ செஞ்சு. ஏம்மா நீ செய்கிறதே இல்லை இப்பெல்லாம்? கண்ணன் எப்போதாவது இப்படி கேட்கும்போது மனசே கலங்கிவிடும் அபிராமிக்கு. இந்த தடவை கண்டிப்பாக குழந்தைங்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும் என்று யோசித்தபடி வீட்டில் அனைத்து வேலைகளையும் கடகடவென முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பினாள் அபிராமி. இவள் வேலை பார்க்கும் கம்பெனி ஓனர் நந்தினி மேடம் ரொம்ப நல்லவங்க தான். அபிராமி ஆண் துணை இல்லாமல் ஒற்றை ஆளாக குடும்ப பொறுப்பை சுமக்கிறாள் என்று இவள் மீது ஒரு தனி கரிசனம் அவங்களுக்கு. அதனால் இவள் கடன் கேட்டதும் தருவதாக ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள்தான். ஆனால் மேடம் ஊருக்கு போயிருப்பதால் தான் அபிராமிக்கு பயம். அன்று சாயந்தரம் அவர்கள் ஊரில் இருந்து இவள் கிளம்பும் முன் வந்தால்தான் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு வாங்க முடியும். இல்லை என்றால் போனஸ் பணம் மட்டும்தான் கிடைக்கும். அதில் எப்படி எல்லாமே வாங்குவாள் அவள்? அபிராமி வேகமாக தைத்து கொண்டிருந்தாள். நேரம் செல்ல செல்ல அவளுக்கு பதட்டம் அதிகரித்தது.
நந்தினி மேடம் இல்லாத நேரத்தில் கம்பெனியை கவனித்து கொள்ளும் அந்த சீனியர் பெண்ணிடம் போய் தன் நிலைமையை கூறினாள். அக்கா, எனக்கு போனஸ் பணத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கடனாக வேணும்க்கா. நான் மேடம் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க்கா. மேடம் ஊர்லேருந்து வந்துட்டே இருக்காங்க அபிராமி. அவங்க வந்துட்டாங்கன்னா வாங்கிக்கலாம் நீ. இல்லைன்னா போனஸ் பணம் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அபிராமி என்று சொல்லிவிட்டாள் அந்த சீனியர் பெண்மணி. மாலை மணி 6 ஆனது. நந்தினி மேடம் இன்னும் வரவில்லை. காத்து கொண்டிருந்த அபிராமிக்கு குழந்தைகள் தனியாக இருப்பார்களே, நேரமாகி விட்டதே என்கிற கவலை. வானம் வேறு மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. மழை ஆரம்பித்தால் மாட்டிக்கொள்ள நேரிடுமே என்ற கவலையில் 6:30 மணி வரை பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் கிளம்பினாள் அபிராமி. மழை தூர ஆரம்பித்து விட்டது. எதுவும் வாங்காமல் வேகமாக நடை போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அவளுக்கு அழுகையாய் வந்தது. குழந்தைகளிடம் என்ன சொல்வது என்ற வருத்தத்துடன் வந்தாள். இவளை பார்த்ததும் கண்ணனும் கண்மணியும், அம்மா என்னம்மா இது, எதுவுமே வாங்காம வந்திருக்க, தீபாவளிக்கு ஒன்றும் இல்லையாம்மா? அபிராமிக்கு குழந்தைகளின் ஏமாற்றமான முகங்களைக் கண்டு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. பதில் சொல்ல தெரியாமல் நின்றாள். அப்போது வாசலில் கார் ஒன்று வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தாள் அபிராமி. காரின் கதவை திறந்து கொண்டு அதில் இருந்து இறங்கியது நந்தினி மேடம். அபிராமி ஆச்சரியத்துடன், வாங்க மேடம் என்றாள். என்ன அபிராமி, நீ தீபாவளிக்கு குழந்தைங்களுக்குன்னு எவ்வளவு வாங்கிட்டு அப்படியே வச்சிட்டு வந்துட்ட அங்கேயே. நல்ல வேளை நான் பார்த்தேன் என்று அபிராமியிடம் சொல்லிவிட்டு குழந்தைகளிடம் திரும்பினாள். குழந்தைகளா, இந்தாங்க, உங்கள் அம்மா உங்களுக்காக என்னென்னலாம் வாங்கி வந்திருக்கா பாருங்க. கண்ணனுக்கு ஷெர்வானி, கண்மணிக்கு பட்டுப்பாவாடை சட்டை, பட்டாசு, வெடி, அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் மோதிரம் வேற வாங்கியிருக்கா உங்கள் அம்மா பாருங்க என்று வரிசையாக வைத்து அடுக்கி கொண்டே போனாள். அபிராமி பேச்சு வராமல் இன்ப அதிர்ச்சியில் சிலையாய் நின்று கொண்டிருந்தாள். ஐ அம்மா, எல்லாம் எங்களுக்கு அம்மா, நல்ல அம்மா, ஸ்வீட் அம்மா என்று கொஞ்சிக்கொண்டே இருவரும் தங்கள் புது ஆடைகளை எடுத்து பிரித்து பார்க்க ஆரம்பித்தனர். இந்த அபிராமி, உனக்கு சேலை தீபாவளிக்கு. அபிராமியின் கையில் நந்தினி மேடம் கொடுக்கவும், மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று கண்கள் பணிக்க நன்றி கூறினாள் அபிராமி. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம், இந்த பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன் மேடம் என்று கூறினாள். இல்லை அபிராமி, நான் இது உனக்கு கடனாக கொடுக்கல, என்னோட பரிசாக தான் கொடுத்துருக்கேன். நான் வர லேட் ஆனதும் உன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் சரியான நேரத்தில் வந்திருந்தா நீ கேட்ட மாதிரி கடன் கொடுக்குறதா தான் இருந்தேன். ஆனால் என்னால் வர முடியாததால் வர்றப்ப நானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ அன்னைக்கு உன் குழந்தைகளுக்கு என்னென்ன வாங்க ஆசைப்படுறேன்னு நீ சொன்னது என் மனசில் இருந்தது. அப்படியே வாங்கிட்டேன். என்னோட அன்பளிப்பாக வச்சுக்க. இதெல்லாம் சரியான நேரத்துக்கு நான் வந்திருந்தால் நீ கேட்ட மாதிரி நான் கடன் தான் கொடுத்துருப்பேன். ஆனால் என்னால் வர முடியாதனால தான் எனக்கு கிஃப்டாகவே நான் கொடுத்துட்டேன். என்னோட அன்பளிப்பு இது மேடம். அபிராமி பேச முடியாமல் நிற்க, எனக்கு தெரியும் அபிராமி, நல்ல நாள் அன்னைக்கு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் நம்முடைய மிகப்பெரிய சந்தோஷம்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கும் குழந்தைங்கள் இருக்காங்க. சரி, வரட்டுமா? ஹாப்பி தீபாவளி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க குட்டீஸ், வரட்டுமா? பாய். கையசைத்து விடை பெற்றாள் நந்தினி. மறுநாள் தீபாவளி. பொழுது புலர்ந்தது. அபிராமி எழுப்பி விட்டதும் உற்சாகத்துடன் எழுந்தனர் கண்ணனும் கண்மணியும். குளித்து முடித்து பூஜை செய்து சாமி கும்பிட்டு விட்டு காலை சிற்றுண்டி சாப்பிட்டு முடித்தனர். பிறகு குழந்தைகள் இருவரும் புத்தாடை உடித்து கொண்டு வந்தனர். அபிராமியும் புது சேலை உடித்து கொண்டாள். ஷெர்வானி போட்டுக்கொண்டு கம்பீரமாக நடந்து வந்த கண்ணனையும், பட்டுப்பாவடை சரசரக்க அழகாக நடந்து வந்த கண்மணியையும் கண்குளிர பார்த்தாள் அபிராமி. அம்மா, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. இருவருக்கும் கையில் மோதிரத்தை போட்டுவிட்டாள்.
அழகாக இருந்தது. இருவரும் கையை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டனர். அம்மா ரொம்ப அழகா இருக்குமா. இருவரும் வாய் நிறைய புன்சிரிப்புடன் சந்தோஷமாக கூறினர். சரி வாங்க கொஞ்ச நேரம் பட்டாசு வெடிக்கலாம் நாம என்று சொல்லி அழைத்து சென்றாள். ஆசை தீர பட்டாசு வெடித்தனர். பிறகு அபிராமி கடைக்கு சென்று கறி கொண்டு வந்து மதிய சமையலையும் செய்து முடித்தாள். மதியம் இருவருக்கும் தட்டில் சோறு போட்டு அதில் கறிக்குழம்பு ஊற்றி கறியும் வைத்து கொடுத்தாள். இருவரும் ஆசை ஆசையாக அள்ளி எடுத்து சாப்பிடுவதை சந்தோஷமாக பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் அபிராமி. சாப்பிடாமலேயே வயிறும் மனமும் நிறைந்து விட்டது அவளுக்கு. கதை நிறைவு பெற்றது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் அடுத்த கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.